வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும் அந்தந்த பகுதிகளில் ஒரு நகராட்சி பணியை மேற்கொள்றதுக்கு எவ்வளோ தூரம் சிரமப்படுறாங்கன்னு. இதை தட்டி கழிக்கிறது, இதை மறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் தாவேகாவை சேர்ந்தவர்கள் முழுக்க முழுக்க ஈடுபடுறாங்க. எல்லாம் இப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும், அவங்க தேர்தலுக்கு அப்புறம் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றாங்கன்னு சொல்ல முடியுமா சார் உங்களால? இதே சப்பக்கட்டு கட்டினதுனால தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளை ஒதுக்கி மக்கள் வச்சுட்டாங்க. இதே சப்பக்கட்டை நீங்களும் சொல்லி இது விஜய்க்காக நாங்க எல்லாம் பொறுத்து போவோம் அப்படின்னா, விஜய் போட்டோ காமிச்சா எங்களுக்கு பசி தீந்துருமா? உங்க பகுதிகளில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கீழே நீங்க கமெண்ட்ல வேணா பாருங்க, அந்தந்த பகுதிகளில் நகராட்சி பணிகள் ஒழுங்கா நடக்குதா? இப்போ புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசுடைய பணிகள்லாம் எப்படி இருக்கு? இன்னும் எத்தனை காலம் தாங்க புதுசுன்னு சொல்ல போறீங்க? இன்னும் சொல்லிட்டே இருப்பீங்களா? இன்னும் எத்தனை காலம் சொல்ல போறீங்க புதுசு? இப்பதானே சார் ஆச்சு, 1 மாசம் தான் சார் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. சரிங்க, ஆட்சி நடத்துறது யாரு? தாவேகா அரசு தான் நடத்துது. உண்மையிலே சார் தாவேகா தான் நடத்துது. சிஎம் தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சி நடத்தி எல்லா எம்எல்ஏக்களையும் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு. அரசு அதிகாரிகளால இப்ப ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அரசு அதிகாரிகளுடைய உதவியோட ஆட்சி நகர்ந்துகிட்டு இருக்கு, நடந்துட்டு இல்லை. அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. எங்கேயாவது அரசு பணிகள், அதாவது இந்த ஊரக வளர்ச்சி பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழி தோண்டினா, ஒரு நீர் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா இந்த கிளீன் பண்றது, கார்பரேஷன், இதெல்லாம் உருப்படியா நடக்குது தமிழ்நாட்டில். முதல்ல இந்த ஆட்சி ஒரு நல்லபடியா அமையணும் அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் நம்மளும் சொன்னோம், எல்லாரும் சொன்னாங்க. அதுதான் உண்மையும் கூட. சரி, கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நிறைய பார்த்தீங்கன்னா கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும்னு நம்ம சொல்லோம், என்ன நடந்தது தான். ஆனா அதே வேளையில இப்ப இந்த கட்டம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப தாவேகா ஆட்சியுடைய நகர்வுகள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதாக கிடையவே கிடையாது. மக்கள் நிறைய இடங்கள்ல பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. சில இடங்கள்ல ஆக்கிரமிப்பு பிரச்சனை, ஆக்கிரமிப்புக்காக அகற்ற போறேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்லங்க பல இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இடங்கள்ல ஒரு நகராட்சி பணியெல்லாம் தேக்கங்களோட தான் நகர்ந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும் அந்தந்த பகுதிகளில் ஒரு நகராட்சி பணியை மேற்கொள்றதுக்கு எவ்வளோ தூரம் சிரமப்படுறாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வச்சு சரி பரவாயில்ல, நான் விஜய்க்காக இதை நான் பொறுத்துக்கிறேன், தாவேக்காக இதை நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க அப்படின்னா, அது விஜய் ரசிகர்களோ தாவேக்காவினுடைய சேர்ந்த அந்த தொண்டர்களோ கடந்து போகட்டும். பொதுமக்கள் கடந்து போகணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதாவது சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்படுறாங்க அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வருது, கோர்ட்ல நோட்டீஸ் வருது. அதை முறைப்படி அகற்றுறதுல அரசாங்கத்தோட இடத்த மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது தப்பு ஒன்றும் இல்லையே சார்? ஆக்கிரமிப்பு பகுதிகளை மக்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்கிற வீடியோ இருக்கு. வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, நான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாரு. சரி, அப்படி இருக்கிறப்ப சார் ஒன்றும் இல்லை, ஆக்கிரமிப்புனா முதல்ல என்னது? அதுக்கூட அரசாங்க இடத்த பட்டா இல்லாம நீங்க சொல்றது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சரி, அது ஒரு இடத்துல புறம்போக்கா இருந்தது, புரியுதுங்களா? ஒரு புறம்போக்கா இருந்த இடத்துல வாழ தகுதி இல்லாதவன், வாழ நாதி இல்லாதவன் அந்த இடத்துல போய் ஒரு குழுவா போய் இருந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் தள்ளி வந்துட்டு இருக்க பகுதி தான் ஆக்கிரமிப்பு, புறம்போக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. ஒன்னும் இல்லைங்க, சாதி ரீதியா மத ரீதியா புறக்கணிக்கப்பட்டவங்க நிறைய இடத்துல அவுட்டர் சைட்ல தாங்க போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு அது மெயின் சிட்டிக்குள்ள வந்ததுன்னு சொன்ன உடனே அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு அகற்றுறீங்க சார். அது அந்த நிலங்கள் அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. அதனால அரசாங்கம் அதை நியாயமா சட்டப்பூர்வமா அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் நோட்டீஸோட அகற்றுறதுல இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? ஆக்கிரமிப்பு நிலங்கள் தானே சார் சொல்ல முடியும். ஆக்கிரமிப்பு நிலங்கள்னு சொல்றதுல தவறு கிடையாது. ஆனா இதை வச்சு நீங்க பல இடங்கள்ல ஓட்டுக்களை வாங்கிட்டீங்களே. இவங்களை காமிச்சு பாத்தீங்கன்னா மக்களை பாருங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, திராவிட கட்சிகள்லாம் இந்த மாதிரிதான் மக்களை வச்சிருக்கிறாங்க, நம்ம வந்தா இப்படிலாம் இருக்க மாட்டோம், ஒரு புறம்போக்கு இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விட மாட்டோம், மக்களுக்கு எப்படி தான் நல்லது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு, ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா இதை தட்டி கழிக்கிறது, இதை மறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் தாவேகாவை சேர்ந்தவர்கள் முழுக்க முழுக்க ஈடுபடுறாங்க. ஏன் சார், திராவிட கட்சிகள் வாக்குறுதி கொடுத்ததை தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வாக்குறுதி கொடுத்ததையும் எல்லா ஆட்சி காலகட்டத்திலும் நிறைவேற்றிட்டாங்களா சார்? எல்லாம் இப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும் இல்லை எந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க தேர்தலுக்கு அப்புறம் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றாங்கன்னு சொல்ல முடியுமா சார் உங்களால? இதே சப்பக்கட்டு கட்டினதுனால தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளை ஒதுக்கி மக்கள் வச்சுட்டாங்க. இதே சப்பக்கட்டை நீங்களும் சொல்லி கூடிய சீக்கிரத்துல தாவேகா விஜய் மேல ஒரு வெறுப்பு சூழ்நிலையை உருவாக்குவாங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு நடக்கும். அது எப்படி சார் வெறுப்பு சூழ்நிலை? லட்சக்கணக்கான மக்கள் இவர் தான் வேணும், திராவிட கட்சிகள் வேணாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க சார். அது எப்படி தாவேகா அரசை மக்கள் எதிர்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அதற்கான இடம் மக்கள் கொடுத்துட்டாங்க. அதற்காக எல்லாமே பொறுத்து போகணும் அப்படின்றது மக்களுக்கு கட்டாயம் கிடையாது. இது விஜய்க்காக நாங்க எல்லாம் பொறுத்து போவோம் அப்படின்னா, விஜய் போட்டோ காமிச்சா எங்களுக்கு பசி தீந்துருமா?
விஜய் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே முதல்வன் மாதிரி வாக் பண்ணி இறங்கி நடந்து வராரு அப்படின்னா அதை பார்த்தோன்னா அப்பாடா அப்பா எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், என் வீட்டை இடி, என்னுடைய எல்லாத்தையும் நீ புடிங்கிக்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சார் அவர் இளம் துடிப்போடு அப்படி நடந்து வர்றாரு சார். அவர் வந்து மக்களுக்கான சேவைகளை அவர் வந்து சார் பல கோடி ரூபாய் சார் இது எல்லா நேரமும் ரசிக்க மாட்டாங்க மக்கள் சார். இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா நேரமும் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக உழைக்க வரேன்னு சொல்லி அவர் வந்திருக்காரு சார். வந்துட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரையும் அவரோட ஆபீஸ்ல அலுவலக வேலையை மாதிரி வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்புறாரு. இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும் வரவரை நீங்க எப்படி சார் குற்றம் சொல்லலாம்? அவர் வந்து முதல்வன் படத்துல வர மாதிரி நடந்து வர்றாரு. இதெல்லாம் வந்து கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் சார். இது கட்சிகள் விமர்சனம் வைக்கிறீங்க, பொதுமக்கள் விமர்சனம் வைக்க கூடாதா? நல்லா யோசித்து பாருங்க. என் வீட்டை என் இடத்த எப்போ இடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நான் உட்காந்துருக்கிறேன், ஏதாவது ஒரு தீர்வு வருமானு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் விஜய் ஸ்லோ மோஷனில் நடந்து வரதை பார்த்துட்டு பரவாயில்லப்பா முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியுமா? ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு திரைப்படத்தில் மனோரமா ஆட்சி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோழி குழம்பு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்ல, அவங்க அந்த படத்துல ஒரு கஞ்சனா இருப்பாங்க, கோழியை கட்டி தொங்க விட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. கேட்டா கோழி சாப்பாடு, கோழிக்கறி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பேசுறது அது மாதிரிதான் இருக்கு. விஜய் நடந்து வராருப்பா, விஜய் வந்து ரீல்ஸ் போடுறாருப்பா, விஜய் வந்து அப்படிப்பா, விஜய் அண்ணா இப்படிப்பா, எனக்கு ஓகேப்பா, என்னன்னாலும் பரவாயில்ல, என் மேல புல்டோசரை விட்டு ஏத்து, என் மேல ஜேசிபியை விட்டு தூக்கி அடி, அப்படி இருக்குங்க நீங்க பேச. சார் அவர் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுடைய ரசிகர்கள். நீங்க ரசிங்க சார், நாங்க பொதுமக்கள் நாங்க ஏன் ரசிக்கணும்? எல்லா நேரமும் அது இருக்காதுன்றத நான் சொல்றேன். கேட்கிறேன், ரசிகர்கள் அப்படின்னா இளைஞர்கள் ஓட்டு போட்டா மட்டும் பரவாயில்லன்னு நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். பெரியவங்களையும் ஓட்டு போட்டிருக்காங்களே சார், எல்லா குடும்பமா ஓட்டு போட்டிருக்காங்களே, குடும்பமா தான் ரசிக்கிறாங்க அவரை. அதுக்காக வந்து ஆட்சி நடத்த மாட்டேன், ஆட்சி வந்து சரியானபடி போகலனாலும் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னா இது எந்த விதத்துல நாயோ? நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க? இதுக்காக நீங்க எதனாலும் பொறுத்து போலாங்கன்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. ஆமா சார், எது செஞ்சாலும் பொறுத்தா சார் போகணும். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க சார், 1 மாச காலம் 40 நாட்கள் தான் சார் ஆச்சு. அவங்க இதுக்கப்புறம் தான் சார் ஆட்சி நடத்த முடியும். நான் சொல்றேன்னா நான் இல்ல, மக்களுடைய நிலைப்பாடு நான் சொல்றேன். இப்ப சில மக்களுக்கு வந்து சில எண்ணங்கள் வந்து தோன்ற, ஐயோ நம்ம எடுத்த முடிவு சரியா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுற மாதிரி சூழ்நிலை தெரியுது. நீங்க பொதுமக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். அது வந்து திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஏடிஎம்கே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நாம் தமிழர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா வந்து மக்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்கள்லாம் அப்படி குற்றச்சாட்டு யாரும் வைக்கல சார். ஏங்க, ஒரு நகராட்சி பகுதிகளில் ஏகப்பட்ட வேலைகள் தேக்கங்கள் இருக்குது. நீங்க அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பாருங்க, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேசுங்க, இன்னைக்கு நீங்க மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். உங்க பகுதிகளில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கீழே நீங்க கமெண்ட்ல வேணா வந்து பாருங்க, அந்தந்த பகுதிகளில் நகராட்சி பணிகள் ஒழுங்கா நடக்குதா, ஒரு குப்பை அள்ளும் பணி முழுசா நடைபெறுதா, ஒரு குளிர ஒண்ணா சரியா மூடுறாங்களா, ஒரு தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா அது நீக்கம் செய்யப்படுதா, இது எல்லாமே சரியானபடி நடந்துச்சு அப்படின்னா ரைட், ஓகே, நான் ஏத்துக்கிறேன். நான் சரிங்க சார், நீங்க சொல்ற கேள்வி நகராட்சி பணிகள்ல தேக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கவுன்சிலரா யார் சார் இருக்கா? தாவேக்காரங்க இருக்காங்களா? எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா தொகுதிகள்லயும் எல்லா ஊராட்சி பகுதிகளையும் கவுன்சிலர்கள் தாவேக்காரங்க இருக்காங்களா? யார் சார் கவுன்சிலர் அதிகமா பெரும்பான்மை இருக்கிறது? இப்ப அப்படி பார்த்தாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப தாங்க நீங்க வந்து எல்லா வேலையும் நான் செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. செய்ய வேண்டியதானே மக்களுக்காக. கவுன்சிலர் யாரா இருந்தா என்ன, அடுத்து நீங்க தான் நிக்க போறீங்க, மக்களுக்காக நீங்க செய்யலாமே. கவுன்சிலர்களாக எல்லா தாவேக்கா சார்பாக நிப்பாட்டுவாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா பணிகளையும் செய்ய தான் சார் போறாங்க. செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை. இன்னும் தேர்தல் சமீப காலத்துல ஒரு 3 மாசங்கள தேர்தல் வரப்போகுது. அப்போ அவங்க எல்லா பணிகளையும் செய்ய போறாங்க. யாரையும் மாதிரி செய்யாமல் அவங்க கிடையாது சார். நீங்க மற்ற பணிகள் மாதிரி நகராட்சி பணிகளை சொல்றீங்க. ஒரு இடத்துல குப்பையை அள்ளாம விட்டுட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? யோசித்து பாருங்க. தண்ணியை எடுக்காம விட்டா என்ன ஆகும்னு தெரியுங்களா? அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு சுகாதார கேடை உண்டு பண்ணும். மற்ற விஷயங்கள்ல பொறுத்து போலாம், நகராட்சி பணிகள் விஷயத்துல எந்த இடத்துலையுமே பொறுத்து போக முடியாது, காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. நீங்க இந்த சென்னையை மனசுல வச்சுக்கிட்டே மற்ற ஊர்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சென்னை வந்து பாத்தீங்கன்னா சிங்கார சென்னை, அது எப்படி எந்த ஆட்சி வந்தாலும் சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்க எல்லா தலைவர்களும் அங்க இருக்கிறாங்க, முக்காவாசி பேரு. அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கான தனி கவனிப்பு இருக்கும். சின்ன சின்ன மாவட்டங்கள், ஊராட்சிகள், இந்த இடத்த தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இவ்வளவு சொல்றீங்களா சார்? நேற்றைக்கு கூட சென்னையில வந்து இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அந்த பணியை, ஒரு ஓடை அள்ளும் பணியை தான் முன்னாடி நின்று இறங்கி வேலை செய்யறாரு சார், வேலை வாங்குறாரு சார். அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பெருமையா தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் வந்து குறைலாம் சொல்ல கிடையாது சார். அதே இது நேற்று 2வது தடவை ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு முதல்வர் விஜய் அவர்கள்.
இனிமே இந்த ரீல்ஸை வந்து எடுத்து போடுறது, போய் அங்கங்க ஆய்வு பண்றேன் இதெல்லாம் வந்து எடுத்து போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து நிப்பாட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா பயங்கரமா நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க சார். இல்ல நான் சொல்றேன், ஏன்னா அவர் பைக் எடுத்தாரு, அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாரு, ம். பைக்ல வந்து இப்படி வளைஞ்சு நின்னாரு, ஆட்டோவை இடிக்க போனாரு. ம். அதெல்லாம் நாங்களும் பார்த்தோம், சரி. இல்லைன்னு நான் சொல்லல. இது ஒரு செயல்பாடு. தனியா ஒரு இடத்துல நிக்க வச்சுக்கிட்டு செல்போன்ல எடுத்துட்டு இருக்கிறீங்க. போக்குவரத்து நெரிசலா இருக்கு, சரி, கார் உள்ள வர முடியல, ம். அதனால ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வர டூ வீலரை, ஓகே. அதுல ஒரு முறைகேடா நடந்திருந்தா கூட பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு ப்ராப்பரா தான் வர்றாரு அந்த இடத்துக்கு. அவர் கடமையை செய்யறதுக்கு என்ன சார் விமர்சனம்? சார் யதார்த்தமா இருந்தது அப்படின்னா அப்ப எப்படி சார் எல்லா கேமராமேனும் ஒரே பக்கத்துல நின்னாங்க? நான் வந்து தாவேக்காவுக்கு எதிர்ப்பா பேசணுன்றது அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. விஜய் அவர்களே வெறுத்து போயிட்டார். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே இந்த ரீல்ஸை பார்த்து வெறுத்து போயிட்டாரு. என்னடா இவங்க நம்மளுக்கு போட்டியா இவங்க ரீல்ஸ் பண்ண வந்துட்டாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தாவேக்கால இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் முதலமைச்சரை வெறுத்துட்டாரு. கண்டிப்பா இந்த கீர்த்தனா விஷயத்துல எல்லாம் பயங்கரமான அப்செட். ஏங்க கடந்த ஒரு 10 தினத்துக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களையும் வச்சு கண்ணு செவக்க செவக்க திட்டிட்டு இருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். இனிமே போய் ஆய்வு பண்றேன்ற பேர்ல இந்த ஸ்கூலு இந்த பொது இடங்கள்ல போய் நீங்க யாரும் நியூசன்ஸ் பண்ணக்கூடாது, அவன் வேலையை அவன் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபமா சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அறிவுரை சொன்னது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கும் இதே தான் அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஏன்னா மக்கள் எதை வெறுப்பாங்க. நான் சொன்ன மாதிரிதான், நீங்க கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறப்ப ஒருத்தன் அங்கிட்டு துள்ளி குதிச்சு ஏதாவது ஒண்ணு பண்றேன்ற ஆக்ஷன்ற பேர்ல பிஜிஎம் ராவண மவனேன்ற பாட்டை போட்டுவிட்டு ஒருத்தன் ரீல்ஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, எரிச்சல் தான் வரும். இதை நான் டீசெண்டா சொல்றேன், மக்கள் இதை வேற மொழியில சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து காட்டமாகும். அவன் கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்துகிட்டு ஏதோ ஒண்ணு தீர்வு கிடைப்பான்னு ராவண மவனான்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வரதை பார்த்துட்டு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. திராவிட கட்சிகள் ஒரு இது ஃபாலோ பண்ணாங்க கடந்த ஆட்சிகள்ல. எப்படி அப்படின்னா மிரட்டி கொண்டு அந்த வந்து அந்த போராட்டத்தையோ மத்ததையோ வந்து பாத்தீங்கன்னா நீர்த்து போக வைக்கிறதுன்னு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்வஸ்ட், வேணாங்க புட்டுருங்க போதும், வேணாம் எதுவுமே வேண்டாம், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, எதுவுமே செய்யாதீங்க. தலைவர் விஜய் அவர்கள் மாதிரியே யாருமே எதுவுமே வந்து கொடுக்க கூடாது, பிரஸ் மீட் கொடுக்க கூடாது, பத்திரிகையால சந்திக்க கூடாது, எதுவுமே பேச வேணாம், அப்படியே வேணாம் அப்படின்னா இதுக்கு அவங்களே பரவாயில்லையேங்க. ஏதோ ஒண்ணு சத்தம் போட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தா திட்டு வாங்கிட்டாவது இருந்தோமே. இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரெக்வஸ்டா வச்சே வந்து நீங்க காலி பண்றீங்க அப்படின்னா அப்ப மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கிறத இப்ப யார் தடுக்கிறா? அப்ப எல்லா எம்எல்ஏக்களையும் வந்து விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு சொல்ல வரீங்க. எல்லா பிரஸ் மீட் கொடுக்க கூடாது எல்லாம் சொல்றது அவரு தான் சொல்றீங்க நீங்க. அவர் அதை கரெக்டா ஃபாலோ பண்றாருங்க. அவரை தாண்டி ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா அவர் கண்காணிப்பு செஞ்சு கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்றாரு. விஜய்க்காக தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. புஷி ஆனந்துக்காகவோ நிர்மல் குமாருக்காகவோ ஆனந்துக்காகவோ யாருமே ஓட்டு போடல. இது வந்து கடைசி தாவேக்கா தொண்டர் வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு எப்பவுமே கூடுதல் பொறுப்பு இருக்கு. அவர் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் யார் எந்தெந்த புடியை உடனும் புடியை தளர்த்தணும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரிங்க, இப்ப நீங்க என்னன்னா சொல்ல வரீங்க? ஒண்ணே ஒண்ணு, மக்களுக்காக நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள், அவர்களுக்கு நகராட்சி ரீதியாக நடைபெறக்கூடிய அன்றாடம் அந்த ஒரு அரசு கொடுக்க வேண்டிய அந்த செயல்முறைகள் சரியானபடி செய்யணும். நிறைய இடங்கள்ல தேக்கங்கள் இருக்கு, அதை முறைப்படுத்தணும். அதை முறைப்படுத்திட்டு நீங்க வந்து எத்தனை வருஷம்னாலும் ஆட்சி பண்ணுங்க. மக்களுடைய ஆங்கிள் இருந்தேன்னா நான் பேசுறேன். நான் அவர்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதுதான் உண்மையான வந்து ஆட்சியை தவிர மற்றது எல்லாமே காட்சி.